வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் இது வரைக்கும் நமக்கு 10 நாள் முடிஞ்சிருக்கு. அதாவது 100 கேள்விகள் முடிச்சிருக்கோம். நிறைய பேர் நேற்று நான் கேட்டிருந்தேன், எவ்வளோ பேர் இதில் நோட்டில் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் ரெகுலராக டே 1லேருந்து 100 கேள்வியுமே இது வரைக்கும் எழுதி வச்சுருக்கோம் சார், போட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 10 நாள்தையும் சேர்த்து நான் பிடிஎஃப் ஆக்கியும் நம்மளுடைய குரூப்பில் உங்களுக்கு தரேன். அதோடு இல்லாமல் இப்போது இது வரைக்கும் 100 கேள்விகள் முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த 100 கேள்விகளில் இருந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 100 கேள்வியுமே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணுறது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேனே இல்லையா. ஸோ அதே மாடல்லையே ரிப்பீட்டடாக நமக்கு இப்பயும் கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த 100லேருந்து ஒரு 25 கேள்விகள் சேம் டிட்டோ கொஷின்ஸ் அந்த மாடல்லையோ வேறவோலாம் இல்லை. நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. 100 கேள்வி எழுதி வச்சுருக்கோம் சார் அப்படின்னா, ஆனால் அந்த 100 கேள்வி இப்போ கொடுத்தா உங்களால் போட முடியுதா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அந்த 100லேருந்து ஒரு 25 கேள்விகள் மட்டும் நான் இந்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட் தரேன், சரிங்களா. இந்த சாட்டர்டே சண்டேவில் அந்த 25 நீங்கள் வெறும் அந்த 100 கேள்வியை கரெக்டாக பாருங்கள். இந்த 25 கேள்விக்கு 25 உங்களால் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. இந்த சாட்டர்டே சண்டே அந்த 100லேருந்து 25 கேள்விகள் நம்ம டெஸ்ட் எழுதலாம், சரிங்களாம்மா. ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 101வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறுகிறது எனில் அசல் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 6 வருஷம், 6 வருஷத்துல எவ்வளவு ஆகுது அப்படின்னா 8880 ஆகுது. 4 வருஷத்துல என்னவாகுது அப்படின்னா 7920 ஆகுது. நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்க. அதுவும் இல்லாமல் 2024 டாப்பிக்ல தனிவரி டாப்பிக்லையும் இதை நம்ம தனி ஒரு கொஸ்டினாவே சொல்லியிருக்கோம். ஒரு 3-4 கொஸ்டின் இந்த மாடலில் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, இங்கே மைனஸ் பண்ணோன்னா 0, 6, 9. ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி 960 ரூபாய். இங்கே நமக்கு 4 வருஷத்துக்கு அமௌண்ட் தெரியும், 6 வருஷத்துக்கு அமௌண்ட் தெரியும். ஸோ இந்த 2 4ஆவோ இல்லை 6ஆவோ மாற்றணும். நான் 2ஆல் பெருக்கி 4ஆக மாற்றிக்கிறேன். 2 2ஆல் பெருக்கணும்னா 2 4, இங்கே 2ஆல் பெருக்கினீங்கன்னா 0, 6 2 12, மீதி 1, 9 2 18 1 19. என்ன அர்த்தம்னா 4 வருஷத்தில் கிடைக்கிற மொத்த தொகை 7920. 4 வருஷத்தில் நமக்கு கிடைக்கிற வட்டி 1920. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மொத்த தொகையிலிருந்து வட்டியை கழிக்கிறேன். 7920லிருந்து வட்டி 1920 கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், 6000 ரூபாய் இருக்கும். அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி 6000. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு, சரியா. அடுத்ததா கேள்வி எண் 102. ஒருவர் ஆண்டு வட்டி 4% என ரூபாய் 50000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானது. ஸோ அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாரு, 50000 ரூபாய் வாங்குறாரு. வட்டி எவ்வளோ, 4% வட்டின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா. அப்போ 50000க்கு 4% கூட்டு வட்டிங்கிறதால ஒவ்வொரு வருஷமும் அந்த எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 4%. இப்போ பாருங்க, 1%னா கடைசி 2 ஜீரோ விட்டுணும். அப்போ 50000ல் 2 ஜீரோ விட்டோம்னா 500. 4%, அப்போ 500 × 4 5×20 2000 ரூபாய். ஸோ முதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2000. அப்போ என்ன கிடைக்குது, 52000 ரூபாய் கிடைக்குது, கரெக்டா. இதை வச்சே நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். ஒரு வருஷத்துக்கு 2000னா திரும்பவும் 2வது வருஷம் 2000 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு 2000, அது ஒரு 2000 விட அதிகம் அப்படின்னா 4000 விட அதிகமாக தான் ஆன்சர் வரணும். பாருங்க, இங்கே வெறும் 2080 2000 கட்டாயம் வராது. 4000 விட அதிகமாக தான் இருக்குன்றதால 4000 வராது. ஸோ நிச்சயமாக ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னா ஆப்ஷன் டி 4080 தான் இருக்கும். வேணா அதையும் செக் பண்ணிடலாமா. இப்போ இங்கே 4%, கடைசி 2 ஜீரோ விட்டுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 520. 520 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 0 2 8 5 20 எவ்வளோ கிடைக்குது, 2080 ரூபா 2வது வருஷத்துக்கான வட்டி. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 2000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயருக்கு 2080 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது, 4080. நம்ம இதான் போட்டு பார்க்காமே சொன்னோம் பாருங்க, சரியா. ஸோ இந்த முதல் வருஷம் கண்டுபிடிச்சாலே போதும். செகண்ட் இயருக்கு தனி வட்டியாக இருந்தால் 2000 + 2000 4000 தான். கூட்டு வட்டினா இந்த 2000 நிச்சயமாக அதிகமாக தான் வரும்ன்றதால ஆன்சரும் 4000 அதிகமாக தான் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நம்ம 3 ஆன்சர் முதல்ல ஒமிட் பண்ணிட்டோம். நம்ம புரியுதா. இது 102. அடுத்ததா 103வது கேள்வி. 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம். 2 ரூபாய், 2 ரூபாயை பைசாவை மாற்றினீங்கன்னா 1 ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 200 பைசா + 70 பைசா. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 270 பைசாவில் 15 பைசாங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்றது தான் கேள்வி. புரிஞ்சு முடியுதா. மொத்தம் 270, அதில் நம்மளை கேட்டிருக்கிறது 15. எத்தனை சதவீதம் அப்படின்னாலே பக்கத்தில் என்ன வந்துடும், × 100 வந்துடும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 0 0 கேன்சல் ஆகிடும்.
மூணாவது வாய்ப்பாடு 9 3 27 I 3 15. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 5ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 50/9. 50 9 வகுத்தோன்னா I9 45. அவங்க மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 50ல் 45 போயிடுச்சுன்னா 5. அப்போ 5/9. ஸோ ஆன்சர் 5/9%. ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 104. சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார் எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க. எவ்வளோக்கு வாங்கினாரு? 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கரெக்டா? எவ்வளோ ரூபாய் குறைச்சி விற்றுருக்காரு? 600 ரூபாய் குறைச்சி விற்றுருக்காரு. எப்பவுமே எவ்வளோ குறைச்சிருக்காங்களோ இல்லை எவ்வளோ அதிகமாக்கியிருக்காங்களோ அதுதான் மேலே போடணும். அவங்க டைரெக்டாகவே எவ்வளோ குறைச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை அப்படியே மேலே போட்டுக்கிறோம். அப்படின்னா சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதம் அப்படின்னால என்ன பண்ணிக்கணும்? இன்ட்டு போட்டு 100%. அவ்வளோதான். பாருங்க, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5 மீதி 1. அப்போ 10 ஈரஞ்சு 10. ஸோ அவருக்கு எவ்வளோ சதவீதம் நஷ்டம் அப்படின்னா ஆப்ஷன் டி 12%. நம்ம புரியுதா? எல்லாம் சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். என்னன்னா அதை எழுதும்போது எப்படி எழுதி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுல நமக்கு டவுட் வந்துடும். அதை கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 105. 578ல் 15% ப்ளஸ் 644ல் 22.5% ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 578ல் 15%. அப்போ 15/100 ப்ளஸ் 644ல் 22.5%. அப்போ 22.5/100. இது 2 விதங்களில் போடலாம். ஒன்று என்னன்னா, கீழே இருக்கிற இந்த 100 எல்லாம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, மேலே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை பார்த்துக்கிட்டு கீழே 100 தானே இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடறது. எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு கேன்சல் பண்ண எனக்கு கஷ்டம் சார், கேன்சல் பண்ணுறது ஆக்சுவலாக ஈஸி, இல்லை எனக்கு கேன்சல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற 2 நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேங்க. எது? 578ஐயும் 15ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு இது கொஞ்சம் பெருசு தான், ஆனால் கேன்சல் பண்ண சிரமமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், 15ஆல் பெருக்கினாலும் சரி, 5ஆல் பெருக்கினாலும் சரி, நான் அப்படியே 15ஆலே பெருக்கட்டுமா? சரி, ஓகே. எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி 5ஆலே பெருக்கிறேன். 8 40 மீதி 4. 7 35, ஒரு 4 39, 3. 5 25 3 28. ஏன்னா இந்த சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சரியா? 17 மீதி 1, 16 மீதி 1, 8. அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 8670 பை கீழே இருக்கிற 100 அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இங்கே இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணாதீங்க, தேவைன்னா பார்த்துக்கலாம். இங்கே வரேன் 644 பெருக்கல் 22.5. முதல்ல அப்படியே பெருக்கலாம், கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம். 5ஆல் 5 20, 5 20 2 மீதி 2, 6 32 32. மீண்டும் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 4 2 8, 4 2 8, 6 2 12. அதே தான் மறுபடியும் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 8 8 12. கூட்டுறேன் 0, 8 2 10க்கு 0 மீதி 1, 8 16 18 19 1 10 14 1 4 1. இங்கே 22.5. கரெக்டாக? அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன்னா புள்ளிக்கு அப்புறம் 0 தான் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் விட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்குது? 14,490/100ன்னு கிடைக்குது. கரெக்டாக? இப்போ 2 இடத்துலையுமே 0 கேன்சல் ஆகும்னா பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. பையில் 10 இருக்குது. பையில் 10 இருந்தால் மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 86.7. இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 144.9. புரிஞ்சு முடியுதா நம்ம பண்ணது? நான் எதுவுமே கேன்சல்லாம் பண்ணாமல், ஆக்சுவலாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் பண்ணுறதோட உங்களுக்கு இதுவே ஈஸியாக இருந்தால் தோணும். சரியா? ஏன்னா கேன்சல் பண்ணாமல் 5ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கணும். இதுனா அந்த பிரச்சனையே இல்லைன்றதால மல்டிப்ளை பண்ணி அப்படியே இந்த 100ஆல் டிவைடோ இல்லை கேன்சல் பண்ணிவிட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 9 7 கூட்டினேன்னா 6 மீதி 1, 6 10 11 மீதி 1 13 மீதி 1 2. அப்போ 231.6 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். சார் இந்த இடத்துல எனக்கு கேன்சல் பண்ணது ஒரு டவுட்டாக இருக்குது சார், இங்கே கேன்சல் பண்ணது எனக்கு சரியாக புரியலை அப்படின்னா அதுக்கும் கூட இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே என்ன எழுதணும்? 8670/100 ப்ளஸ் 14,490/100ன்னு பண்ணோம் இல்லையா? அங்கே கேன்சல் பண்ணதோ நீங்கள் பாயிண்ட்டை தள்ளி வச்சதோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது சார்னா அந்த வேலை எதையுமே பண்ணாதீங்க.
இப்போ ரெண்டு இடத்துலையும் பையில் 100 தானே இருக்குது. அப்போ மேலே இருக்க ரெண்டு நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 8670ஐயும் 14490ஐயும் அப்படியே கூட்டுங்க. ஏன்னா கீழே ரெண்டும் பேஸ் சமமாக இருக்கா டினாமினேட்டர். அப்போ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 0 6 1 3 2 23,160ன்னு கிடைக்குதா. பையில் என்ன இருக்குது 100. பையில் 100 இருந்தால் மேலே ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போது 1 2 இங்கே புள்ளி வைப்போம். 231.60. புள்ளிக்கு அப்புறம் கடைசியாக 0 இருந்தால் விட்டுடலாம். ஸோ ஆன்சர் 231.6. முடிஞ்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை, இது சாதாரண பெருக்கல் தான். அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தான் தூக்கி போய் ரீசனிங்கில் ஒரு பெரிய இது மாதிரி வச்சிடறது. ஆனால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களாம்மா. அடுத்ததா கேள்வி எண் 106. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நம்மளால மேத்ஸில் 25 எடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டு இன்னைக்கு வரைக்குமே இருக்கும். எனக்கு மேத்ஸ் தான் சார் வரமாட்டேங்குது, மீதி சப்ஜெக்டில் கூட படிச்சிடறேன், சோசியலில் ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன்லாம் கூட நீங்கள் எந்த ஆர்டிகல் கேட்டாலும் டான் சொல்கிறோம் சார், ஆனால் மேத்ஸ் வரும்போது மட்டும்தான் எனக்கு அப்படியே கஷ்டமாகுது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் இருப்பீங்க. நிச்சயமாக அப்படி எதுவுமே கிடையாது. மேத்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஒவ்வொரு முறையுமே அவங்க கேட்குறதுல பார்த்தீங்கன்னா 25 கேள்விகளில் தாராளமாக 20லேருந்து 22 கேள்வி ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்குது. நம்ம கஷ்டப்படுறதே அந்த 2 கேள்வி 3 கேள்விக்காக தான். ஒரு 20-22 கேள்வி நம்மளால் தாராளமாக பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் டெய்லியும் கொஷின் போட்டுருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ரொட்டீனாக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் மேத்ஸில் 25 out of 25 எடுக்க முடியும். விஷயம் என்னவோ ஈஸி தான், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமே கூட மறந்துடும். சரிங்களா. ஸோ டெய்லியும் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். 106 பாருங்க. x = 2 + √3 எனில் x + 1/x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 + √3. 1/x கேட்டிருக்காங்க. கரெக்டா. 1/xன்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஒரு நம்பர் ரூட் இல்லாமையும் ஒரு நம்பர் ரூட்லையும் கொடுத்துருக்காங்க இல்லையா. எப்படி இருந்தாலும் சரி, இந்த நடுவில் இருக்கக்கூடிய குறி என்ன இருக்குன்னு பாருங்களேன். ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 2 + √3. நமக்கு இன்னொன்று தேவை 1/x. 1/xோட வேல்யூ 2. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இந்த சிம்பிளை மட்டும் மாற்றி 2 - √3 எழுதுனா அது 1/xோட வேல்யூ. அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸையும் 1/xஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது இடத்தையும் கூட்டுறேன். இது இடத்தையும் கூட்டும்போது என்னவாயிடும், +√3யும் -√3யும் கேன்சல் ஆகிடும். ரெண்டையும் கூட்டினோன்னா 4. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி 4 அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா. ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எக்ஸையும் 1/xஐயும் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் நடுவில் இருக்கிற குறியை மாற்றினா போதும், 1/x கிடைச்சிடும். சரிங்களா. அடுத்ததா கேள்வி எண் 107. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. கால்வட்டத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 டைமென்ஷனல் ஷேப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழிகள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதில் அந்த கால்வட்டத்துக்கு மெயினாக சொல்லியிருக்கோம். கால்வட்டத்துக்கு நார்மலாக நீங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா π × r/2 + 2 அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா. ஆனால் இவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நான் ரொம்ப 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 ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கோம் பாருங்க. கால்வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 25/7 × r. இவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். கால்வட்டத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 25/7 × r. அப்போ பாருங்க, 25/7 × r. ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. 1 7 7 3 21. 25 3 பெருக்கினேன் அப்படின்னா 75. முடிஞ்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் பி 75 சென்டிமீட்டர். நீங்கள் இதுவே மெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும், மிகப்பெரிய வேலை சொல்லப்போனால். சரிங்களா. ஆனால் உங்களுக்கு இது ஈஸி. கால்வட்டத்தை சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 25/7 × r. ஓகேவா. அடுத்ததா கேள்வி எண் 108. இரு எண்களின் விகிதம் 3:4. மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை காண்க. ரெண்டுத்தையும் கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 3 4. 3 + 4 என்ன கிடைக்கும் 7ன்னு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் கொடுத்துருக்கிற எல்லா நம்பருமே என்னவாயிடும் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இந்த ஐடியா யூஸ் ஆகாது. மெத்தட் படி தான் போட்டாகணும். எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன சொல்லிட்டாங்க 120ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா. நம்ம ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். HCFனா ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம ஏற்கனவே இதையும் பார்த்துருக்கோம். எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அதே ஐடியா தான். என்ன நம்பர் சொன்னாங்க 3 4 விகிதம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து கீழே பெருக்கிறேன், டிவைடில் போடுறேன். 3 4 1 3 3 4 3 12 0 1 4 4
பைத்னாங் 40. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 10. நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பங்கு. கரெக்டாக? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஒரு பங்கு 10. 3 4 கூட்டினா 7. அப்போ 7 பங்கு என்னன்னு கிடைக்கணும். ஸோ 7 பைத்து 70 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? நம்ம எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த 2 நம்பரையும் டிவைடில் போட்டு கேன்சல் பண்ணுறோம். பண்ணால் ஒரு ஆன்சர் வருது. கூட்டுத்தொகைன்னு கேட்டிருக்கிறதால ரெண்டுத்தையும் கூட்டி வந்த இந்த தொகையால் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்படி பண்ணணுன்ற ஐடியா தெரியணும், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர் தொட்டியை குழாய் ஏ வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் பி ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்துவிட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டும் திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறுக. ஒன்றும் இல்லை, 4 மணி நேரத்தில் இது வந்து தொட்டியை ஃபில் பண்ணுது. 6 மணி நேரத்தில் இது தொட்டியை காலி பண்ணுது. ஒன்று நிரப்புது, ஒன்று காலி செய்யுது. 2 குழாய். இப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த 2 நம்பரையும் கீழே அப்படியே பெருக்க சொல்லியிருக்கோம். கரெக்டா? 4 பெருக்கல் 6. ஒரு குழாய் தொட்டியை நிரப்புது, இன்னொரு குழாய் தொட்டியை காலி பண்ணுது. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணுறேங்க. 6ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 2. நம்ம புரியுதா? கீழே அப்படியே பெருக்கல்ல போட்டுக்கிறோம். கரெக்டா? 2 குழாயும் தொட்டியை நிரப்புச்சுன்னா மேலே அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழாய் தொட்டியை நிரப்புது, ஒன்று காலி பண்ணுதுன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயமே. இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 1 2 2 4. அப்போ 1/6 2 12. வர ஆன்சரை தலைகீழாக எழுதுறேன். அப்போ 12/1. ஸோ தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 12 மணி நேரம் ஆகும். நம்ம புரிஞ்சு முடியுதா? மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இதுக்கு தனியாக நம்ம ஒரு டாபிக், இது தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இந்த டைப்பில். சரியா? ஒரு குழாய் தொட்டியை நிரப்புது, ஒரு குழாயை காலி செய்யுதுன்னா ஜஸ்ட்டு கீழே 2 நம்பரையும் பெருக்கிறோம். 6 24. மேலே 2 நம்பரையும் மைனஸ் பண்ணுறோம். 1 2 12 2. அப்போ ஆன்சர் 12. வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததான் இன்னைக்கான கடைசி கேள்வி. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார். அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 1250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு, 250 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா இதுவும் அவரு காசு தான். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 1500. இப்போ இந்த கணக்கு எப்படி மாறிடும்னா 1250 250 சேர்ந்து 1500 ரூபாய்க்கு வண்டியை வாங்கினாரு, 1400 ரூபாய்க்கு வித்தாருன்னு மாறிடும். சொல்ல வரது புரியுதா? அப்போ வாங்கியிருக்கிறது 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, வித்தது 1400க்கு. எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆயிருக்கு இல்லை ப்ராஃபிட் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். 1400க்கு வித்திருக்காருன்னா 100 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ் ஆன அமௌண்ட்டை தான் மேலே போடணும். நம்ம புரியுதா? 1400 போடக்கூடாது. வாங்கினது இவ்வளோ, டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அது லாபமோ நஷ்டமோ என்ன டிஃப்ரென்ஸோ அது மேலே சதவீதம்னு கேட்கறதால இன்ட்டு 100%. பாருங்க, 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 3 5 15 25 100. அப்போ என்ன கிடைக்குது? 20/100. அவங்க பாயிண்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. 20ல் 6 3 18, மீதி 2. அப்போ 2ன்னா 0 சேர்த்துக்கிறோம், 20. மறுபடியும் 6 3 18, மீதி 2. 6 3 18. 6.66ன்னு போய்கிட்டே இருக்கும். இது நம்ம எப்படி எழுதலாம்? 6.67% எழுதலாம். இதில் அவங்க லாபமா நஷ்டமானே நம்மள தான் கேட்டிருக்காங்க. அதோட இதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம் பாருங்க. எப்படி? 1500க்கு வாங்கி 1400 வித்துருக்காரு. நம்ம தான் முதலே சொல்லட்டுமே, கட்டாயம் நஷ்டம் தான். அப்போ லாபம் கிடையாது. அப்போ 6.67% நஷ்டம். ஆப்ஷன் ஏ. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ இன்னைக்கு ஒரு 10 கேள்விகளோட சேர்த்து 110 கேள்விகள் ஆயிருக்கு. ரெகுலராக டெய்லி எழுதிட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த சாட்டர்டே சண்டே ஃபஸ்ட்டு இருக்கிற 100 கேள்விகளிலிருந்து 25 கேள்விகள் டெஸ்ட் வைக்கிறேன். அது நீங்களே உங்களை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு டெய்லியும் பார்த்துட்டு வரோம், ரைட்டு, அதில் நமக்கு இப்போ எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாம்மா? நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டினோட பார்க்குறேன். தேங்க்யூ.